செட்டிநாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவங்களுடைய பிரம்மாண்டமான வீடும் அவங்களுடைய அற்புதமான சமையலும் தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு பாரம்பரியம் மிக்க செட்டிநாடு பால்கட்டி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை குறித்து அது எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா செய்யறதுக்கு இரும்பு வாணலியை வச்சுக்கோங்க. அதில் முதல்ல பொடி செய்ய வேண்டிய பொருட்களை வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்குவோம். முதல்ல 2 தேக்கரண்டி கொத்தமல்லி விதைகளை எடுத்துக்குவோம். அது கூடவே காரத்துக்கு ஏற்றபடி 3 வரமிளகாய்களை இங்கே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ மற்ற மசாலா பொருட்கள் சோம்பு, மிளகு, ஏலக்காய், கிராம்பு, வெந்தயம், கல்பாசி, பட்டை, மராட்டி மொக்கு இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை வறுக்கும் பொழுதே கூடவே 1 மேஜை கரண்டி துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 7லிருந்து 10 பல் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு தேங்காயும் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பொருட்களை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ அதே இரும்பு வாணலியில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் 20 பல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின உடனே அது கூடவே 1 நாட்டு தக்காளி, 1 ஆப்பிள் தக்காளியை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெறும் வாணலியில் வறுத்தெடுத்த பொருட்கள் ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே நம்ம ஆற வச்சிருக்கிற வெங்காயம் மற்றும் தக்காளி கலவையை இது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இதை ரெண்டையும் ஒன்றா போட்டுறாதீங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளியோடு போடும்போது இந்த மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா அரைப்படாது, திப்பி திப்பியாக இருக்கும். அப்போ கிரேவி நல்லா வராது. அதனால் அதை தனியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மசாலா கலவையை தனியாக வச்சுக்கோங்க. இதற்கான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணுவோம். அதே இரும்பு வாணலியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு சேர்த்துக்கங்க. மசாலா பொருட்கள் நல்ல வாசம் வரும்போது இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அது கூடவே 1 தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கங்க. இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். இது வேண்டான்னா தவிர்த்துக்கலாம். இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை இந்த கிரேவி கூடவே சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடியில் இந்த இஞ்சி பூண்டு விழுது பிடிக்காமல் இருக்கும். பார்த்துக்கங்க. இப்படி மிதமான தீயில் வச்சு இஞ்சி பூண்டு விழுதை பொறுமையாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கங்க. உப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்த போகிறோம். பாருங்கள் எப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா தான் கிரேவி நல்லா வரும். அதனால தான் நம்ம தனித்தனியாக மசாலா பொருட்களை அரைச்சோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலாவினுடைய பச்சை வாசம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மிதமான தீயில வச்சு இந்த மசாலாவை எண்ணெயிலேயே வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 200 கிராம் பன்னீரை பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கின பன்னீராக இருந்ததுன்னா அதை நல்லா ஒரு 2லிருந்து 3 தடவை அலசி அதுக்கப்புறமா நறுக்கி சேர்த்துக்கங்க. வீட்லேயும் பன்னீரை செய்யலாம். பாலில் எலுமிச்சம்பழம் அல்லது வினிகரை பிழிஞ்சு ஒரு கெட்டியான துணியில் ஊற்றி அதை நல்லா பிழிஞ்செடுத்து நமக்கு தேவையான வடிவத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். அந்த பன்னீரையும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கலவையில் இருக்கக்கூடிய மிளகாய், உப்பு இதெல்லாம் பன்னீரில் சேர்ந்து வர்றதுக்காக 1 நிமிஷம் போல் வச்சிருந்து அதுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறுறதுக்கு செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு.
காரசாரமான சுவையான பன்னீர் செட்டிநாட் கிரேவி இதோ தயாராயிடுச்சு. பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் அருமையான ஒரு காம்பினேஷன். உங்க அன்பை உங்க காதல வெளிப்படுத்த இந்த பன்னீர் செட்டிநாட் கிரேவி ஒரு சிறந்த கருவியா அமையும். செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.